தாம்பத்திய உறவு, ஈடுபாடில்லாத மனைவி. காரணங்கள் என்ன? கணவர்களே, கவனியுங்கள். ஏஐ தமிழ் டிவிக்கு வரவேற்கிறோம். தாம்பத்திய பண்பாடு நிகழ்ச்சி மூலமாக சராசரி மனிதன் தொடக்கி சித்தர்கள் கூற்று வரை அலசி ஆராயும் நிகழ்ச்சியாக இன்று தொடங்குகிறோம். தொடர்ந்து வாருங்கள். திருமணம், தாம்பத்திய உறவு என்று பேச ஆரம்பித்தாலே அங்கு ஆண்களின் பிரச்சனைகள் மட்டுமே பெரும்பாலும் பேசப்படுகின்றன. இதற்கு விந்து முந்துதல், உறுப்பின் அளவு என்று தாம்பத்திய உறவு தொடர்பான சிக்கல்கள் அவர்களுக்கு அதிகம் இருப்பது முக்கியமான காரணம். தாம்பத்திய வாழ்க்கை உடல் சார்ந்தது மட்டுமில்லை, அது ஒரு நிரந்தர பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை பெண்மை கோளாறு இருந்தாலும் இந்த கப்பிள்ஸ் லேகியம் போதுமானது. 1 முதல் 3 நாட்களில் தாம்பத்திய உணர்வில் மாற்றம் ஏற்படும். 48 நாட்களுக்கான மருந்தின் விலை 2500 ரூபாய். இப்போது 1 வாங்கினால் 1 இலவசம். குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே சலுகை உண்டு. தேவைப்படுவோர் mavel.com இணையதளத்தில் ஆர்டர் செய்யவும். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்ய எண் 989048553920. திருமணமான பெண்களுக்கு தாம்பத்திய உறவில் 5 பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. பாலியல் மருத்துவ காரணங்களையும் தீர்வுகளையும் உங்களுக்கு வழங்குகிறேன். சில பெண்களுக்கு செக்ஸ் என்ற வார்த்தையின் மீதே வெறுப்பு இருக்கும். இதை நாங்கள் செக்ஸ் அவர்ஷன் டிசார்டர் என்போம். சிறுவயதில் பாலியல் தொல்லை அல்லது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படுவதுதான் இதற்கான காரணம். இந்த பெண்களுக்கு செக்ஸின் மீது வெறுப்பு இருப்பதால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, தாம்பத்திய உறவில் ஈடுபடவே கூடாது என்கிற தீர்மானத்தில் இருப்பார்கள். இதையும் மீறி இவர்களுக்கு திருமணமாகிவிட்டாலும் உறவில் ஈடுபட மாட்டார்கள். காதலுடன் திருமணம் செய்த கணவனுக்கு இந்த மறுப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். கூடவே என்ன காரணம்னு தெரியலையே, ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ என்கிற குழப்பத்திலும் ஆழ்ந்து விடுவார்கள் ஆண்கள். இப்படியெல்லாம் பதறாமல் மனைவியிடம் மனம் விட்டு பேச வேண்டும். பாலியல் தொல்லை மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது என்றால் ஆறுதலாக பேசி கணவராலேயே அந்த காயத்தை ஆற்றிவிட முடியும். ஒருவேளை பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு உளவியல் நிபுணரின் ஆலோசனையும் சிகிச்சையும் தேவைப்படும். ஆனால் இந்த பிரச்சனை சரி செய்யக்கூடியதே. 63% பெண் குழந்தைகள் வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் பாலியல் தொல்லையையோ வன்கொடுமையையோ சந்திப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால் இந்த பிரச்சனையை கற்பு என்று குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 2வது பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது. இவர்கள் கணவருடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சில முறை மட்டுமே. திருமணமான புதிதில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக இணங்குவார்கள். அதன் பிறகு கணவர் தொந்தரவு செய்தால் சம்மதம் சொல்வார்கள். சிலர் கணவர் உறவுக்கு வற்புறுத்தினால் அவரை கோபமாக திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், சிறு வயதில் சந்தித்த பாலியல் தொல்லை அல்லது பாலியல் வன்முறைதான். காயத்தை ஆற்றிவிட்டால் இவர்களும் மகிழ்ச்சியாக தாம்பத்திய உறவில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த பிரச்சனையை மருத்துவர்கள் வஜைனிஸ்மஸ் என்போம். இந்த பிரச்சனையை பற்றி எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால், கணவரின் உறுப்பு உட்செலுத்தப்படும் நேரத்தில் மனைவி பயந்து விடுவார். இந்த பயத்தின் காரணமாக மனைவியுடைய உறுப்பின் தசைகள் இறுக்கமாகிவிடும். இதனால் தாம்பத்திய உறவு முழுமையடையாமலே போய்விடும். இந்த நிலை பெரும்பாலும் திருமணமான புதிதில்தான் நடக்கிறது. ரொம்ப வலிக்குமோ என்பதில் ஆரம்பித்து சிறுவயதில் பாலியல் வன்முறை அனுபவித்தது வரைக்கும் வஜைனிஸ்மஸ்க்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் 5 நிலைகள் இருக்கின்றன. பயத்தில் உறவுக்கு மறுப்பதில் ஆரம்பித்து கணவரை எட்டி உதைப்பது வரை செய்து விடுவார்கள். இவர்களுக்கு சிகிச்சையளிக்கிற மருத்துவர்களை கூட எட்டி உதைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களை அறியாமலேயே செய்வதிது. அதனால் இந்த பிரச்சனை இருக்கிற மனைவிகளை ஆதரவாக நடத்துவதுடன் பிரச்சனை தீர உதவுவதிலும் கணவர்களுடைய பங்கு இருக்க வேண்டும். பெரும்பாலான இந்திய பெண்கள் தாம்பத்திய உறவில் உச்சக்கட்டமடைவதில்லை. தான் இதற்கு முக்கியமான காரணங்கள். கணவரிடம் இது பற்றி பேசுவதற்கு வெட்கப்படுதல், சொன்னால் அவமானப்படுத்தி விடுவாரோ என்று பயப்படுதல் என்று மனைவிகளின் தயக்கங்களும் தடைகள்தான். தொடர்ந்து உச்சக்கட்டம் அடைய முடியாமல் போகையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாத இந்த உறவு எதற்கு என்று பெண்களுக்கு தோன்றிவிடலாம். 1% பெண்களுக்கு உச்சக்கட்டம் அடைவதிலேயே சிக்கல் இருக்கும். உறவுக்கு பிறகு நீயும் சந்தோஷமாயிருந்தியா என்று கணவர்கள் கேட்பதுதான் மனைவிகளின் உச்சக்கட்டம் அடைய முடியாமை பிரச்சனைக்கான முதல் கட்ட தீர்வு. உச்சக்கட்டம் அடைவதில் சிக்கல் இருந்தால் பாலியல் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும். எழுச்சியின்மை. உறவின் போது கணவர்களுக்கு வருகிற எழுச்சி நிலை போலவே மனைவிகளுக்கும் எழுச்சி நிலை உண்டு. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து அது பெண்ணுறுப்பிலும் வெளிப்படும்போதுதான் அங்கு வழுவழுப்புத்தன்மை ஏற்படும். உறவும் இனிமையாக இருக்கும். தன் உடல் மீதான தாழ்வு மனப்பான்மையில் ஆரம்பித்து கணவர் மீதான விருப்பமின்மை வரை ஏதோ ஒரு காரணத்தால் பெண் உணர்ச்சி வசப்படவில்லை என்றால் எழுச்சி நிலை இருக்காது.
இது தொடர்ந்தால் பெண்ணுக்கு தாம்பத்திய உறவின் மீது விருப்பமின்மை வந்துவிடும். தாம்பத்திய உறவில் தன் விருப்பமே மனைவியின் விருப்பமும் என்று கணவர்கள் தீர்மானித்து விடாமல் அவர்களின் விருப்பு, வெறுப்பு மற்றும் பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டால் இரவுகள் இதமாக, இனிமையாக இருக்கும். இன்னொரு செய்தியில் சந்திக்கிறேன். சேனலை பின்தொடர்ந்து வாருங்கள். வணக்கம். தாம்பத்திய வாழ்க்கை உடல் சார்ந்தது மட்டுமில்லை, அது ஒரு நிரந்தர பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை பெண்மை கோளாறு இருந்தாலும் இந்த கப்பிள்ஸ் லேகியம் போதுமானது. 1 முதல் 3 நாட்களில் தாம்பத்திய உணர்வில் மாற்றம் ஏற்படும். 48 நாட்களுக்கான மருந்தின் விலை 2500 ரூபாய். இப்போது 1 வாங்கினால் 1 இலவசம். குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே சலுகை உண்டு. தேவைப்படுவோர் mavel.com இணையதளத்தில் ஆர்டர் செய்யவும். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்ய எண் 9890 485 39 20.